ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அழகர் வந்து பேசினா அம்மான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. அங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க. அப்படி அழகர் பேசுறானா, எங்க காட்டுங்க, வீடியோ கால் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க தமிழ்ச்செல்வி. அப்ப வீடியோ கால் பண்ணி காமிச்சா குழந்தை எதுவுமே பேசல. இவ்வளோ நேரம் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இப்ப பேசவே மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சரி பரவாயில்ல விடு, மறுபடியும் பேசினாலும் நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிடுறாங்க. இங்க வந்துட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் இப்ப ரெட்ட பிள்ளைங்கன்னா 2 குழந்தையும் பேசும் தானே, இப்போ ஏன் பாப்பா இன்னும் பேசல, மீனாட்சி இன்னும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல முடியாது, சில நேரம் முன்ன பின்ன இதாகும் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்கிருந்து தானோ குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு, அக்கா இப்ப மீனாட்சி பேசுனா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா பேசுனாளா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பேசு பேசு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மீனாட்சி வந்துட்டு அப்பா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டோன்னே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. அதாவது அழகரும் வந்துட்டு அம்மான்னு சொல்றான். ஆனா நம்மகிட்ட சொல்ல மாட்றான். மீனாட்சியும் வந்துட்டு அப்பான்னு தான் சொல்றா, அம்மான்னு சொல்ல மாட்றாளே அப்படின்ட்டு அம்மா சொல்லு அம்மா சொல்லுங்கிறாங்க. ஆனா குழந்தை சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா குழந்தை 2 குழந்தைக்குமே ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. மீனாட்சி வந்துட்டு தமிழ்ச்செல்வி வீட்ல வச்சு கேக் கட் பண்றாங்க. அழகருக்கு அவங்க வீட்ல வச்சு கேக் கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது தமிழ்ச்செல்வி கார் எடுக்குறாங்க. விடு வண்டிய போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போறாங்க. அங்க கோயிலுக்கு போனவுனே என்ன ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா வந்துட்டு அழகர வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்ச்செல்வி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனா குழந்தை வந்துட்டு ஐஸ்வர்யா புடிச்சிட்டு அழுகுது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. அத பார்த்த உடனே தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்ன இவங்கள பார்த்து அம்மான்னு சொல்லுதேன்னு சொல்லிட்டு, திருப்பி குழந்தைய அழுக அழுக அழகர வாங்கிட்டு, அம்மா சொல்லு அம்மா சொல்லுங்கிறாங்க. ஆனா குழந்தை சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபோட்டோ காமிச்சு, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோட்டோவ ஃபோன்ல காட்டுறாங்க. அந்த குழந்தை அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. தமிழ்ச்செல்வி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என் பிள்ளை என்ன அம்மான்னு கூப்பிடாம, இவங்கள போய் அம்மான்னு கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நான் தான்டா உங்க அம்மா, என்ன அம்மான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கிட்ட சொல்றாங்க. ஆனா அழகர் வந்துட்டு ஐஸ்வர்யா ஃபோட்டோவ பார்த்தே தான் அம்மா அம்மான்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்ச்செல்வியோட 2 குழந்தைகளுமே அவங்கள அம்மான்னு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.